அனைவருக்கும் வணக்கம். ராக மாளிகா இசைக்குழுவின் சார்பாக ஒரு அழகிய குட்டி கதை உங்களுக்காக. இதோ. ஒரு காட்டில் ஒரு புலி ஒன்று வசித்து வந்தது. அப்பொழுது அந்த வழியாக வந்த கழுதை புல்லை பார்த்துவிட்டு இது சிகப்பு நிறம் என்று கூறியது. அதற்கு புலி இல்லை, இது பச்சை நிறம் தானே என்று கூறியது. அதற்கு கழுதை மீண்டும் வாக்குவாதம் செய்தது. இல்லை, இது புள்ளி நிறம் சிகப்புதான் என்று. அதற்கு கழுதை என்ன கூறியது? வா, நாம் சிங்கராஜாவிடம் சென்று கேட்போம் என்று கூறியது. அதற்கு புலியும் சம்மதித்தது. இருவரும் புலியிடம் சென்றனர். சிங்கத்திடம் சென்றனர். சிங்கமும் கூறியது, புலியே, புள்ளி நிறம் சிவப்புதானே, நீ எவ்வாறு பச்சை என்று கூறுகிறாய் என்று ஆலோசனை கூறியது. கழுதையிடம் புள்ளி நிறம் சிவப்புதான், நீ சென்று வா என்று கூறிவிட்டது. கழுதையும் சிரித்து கொண்டு சென்று விட்டது. பிறகு புலிக்கு சிங்கம் தண்டனை வழங்கியது. புலி செய்வதறியாமல் திகைத்தது. பிறகு சிங்கத்திடமே கேட்டது, சிங்கராஜாவே, புள்ளி நிறம் பச்சைதானே, ஏன் சிகப்பு என்று நீங்கள் கழுதைக்கு சாதகமாக தீர்ப்பு கூறினீர்கள் என்று கேட்டது. அதற்கு சிங்கராஜா கூறியது, உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய வீரம் என்ன, அதை விடுத்து நீ ஏன் ஆர்கியூமெண்ட் செய்து கொண்டிருக்கிறாய், சரி என்று ஒத்துக்கொண்டு செல்வதுதானே என்று சிங்கம் கூறியது. இந்த கதையின் கருத்து என்னவென்றால், நம்மை விரும்புபவர்களிடம் அதிகமாக பேசக்கூடாது. நாம் சொல்வது புரியாதவர்களிடமும் அதிகம் பேசக்கூடாது. அதாவது ஆங்கிலத்தில் கூற வேண்டுமென்றால் டிஸ்லைக் அண்ட் டிஸ்கஸ், இந்த 2 வார்த்தை தான். நம்மை விரும்பாதவர்களிடம் அதிகம் பேசக்கூடாது. நாம் பேசுவது புரியாதவர்களிடம் பேசக்கூடாது. எனவே ஆர்கியூமெண்ட் அவ்வளவு நல்லதல்ல. ராக மாளிகா இசைக்குழுவின் சார்பாக இந்த கற்பனை சிறுகதைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.